மக்களுக்கே இது உங்களுக்கு Expert24/7 சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Realme இயர்பட்ஸோட ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, லோ ஃப்ரீக்வன்சியோட ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹை பேஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு 6 விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் வந்து என்னென்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது அப்படின்றத ஒரு மெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, 17 மணி நேரம் வந்து கண்டினியூ வந்து நீங்கள் ப்ளே பேக் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா Realme இயர்பட்ஸ் நியோட ஒயிட் கலர் தான். ஸோ நம்ம கையில் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பெரிய ஹைலைட்டான விஷயம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம Realme இயர்பட்ஸ் வந்து பார்த்தோம். அது 4000 பட்ஜெட்டில் வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த Realme இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. பட் இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஸோ எப்பயுமே நம்ம வந்துட்டு கேபிள் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வெயிட் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணுற உள்ள பேட்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது கொஞ்சம் அதை காட்டில் வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா Realme இயர்பட்ஸ் நியோ. ஸோ Realme இயர்பட்ஸ் நியோ அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் சில வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த பட்ஜெட் ஒரு 1000 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆப்ஷன் வந்து டிஃப்ரென்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டைப் சி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் V8 சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன அட்டை இருக்குது ஒயிட் கலரில். ஸோ அது கீழே வந்துட்டு கைடு கொடுத்துருக்காங்க. தனியாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கான சின்ன ஒரு கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் வச்சு நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் நார்மலாக இருக்கிற ஸோ மொபைல் சார்ஜிங் வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸோ இதில் நார்மல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேர் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் நம்ம மொபைலில் தனியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் எப்பயுமே ஆன் பண்ணி நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ சென்சார் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து சார்ஜிங் வந்து 2 பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம தனியாக சார்ஜ் பண்ண முடியாது. இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டுமே எடுத்து காது பக்கம் மாட்டிட்டு லெஃப்ட் ஆர் ரைட்டு ஸோ 2 சைடும் மாட்டிட்டு வந்து நீங்கள் ரெண்டும் பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா பட்டன் அப்படின்றது வந்து தனியாக செப்பரேட்டாக இருக்காது. எல்லாமே அந்த டச்சில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேக் சைடில் வந்து டச் இருக்கும். ஸோ கேட்குறதுக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி சாங்ஸ் கேட்குறதோ வீடியோ பார்க்குறதோ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது.